السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக உலக வாழ்வில் அல்லாஹுவை ஏற்று இந்த வாழ்வுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா எனது உண்மையான வாழ்வை வைத்திருக்கிறான், மறுமையை வைத்திருக்கிறான், சுவர்க்கம் அல்லது நரகம் என்ற வாழ்வை வைத்திருக்கிறான் என்ற ஈமானோடு உலகத்தில் எங்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பி, நபிமார்களை நம்பி, வேதங்களை நம்பி, மறுமை வாழ்வை நம்பி வாழக்கூடியவர்களை உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லீம் என்றால் யார்? முஸ்லிம் என்ற அந்த வார்த்தையின் கருத்து என்ன? அதனுடைய யதார்த்தம் என்ன? அதனுடைய தத்துவம் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். அதன் கருத்தை சொல்கிறான். ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும், அவருடைய அடையாளம் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் என்பவர், அந்த வார்த்தையுடைய கருத்து கட்டுப்படக்கூடியவர், அடிபணியக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்ற உணர்வோடு வாழக்கூடியவர். அதனாலதான் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இவைகளுக்கு இபாதத் என்று சொல்கிறோம். இபாதத் என்பது அரபியில் அடிமைக்கு அபுத் என்று சொல்வார்கள். அபுத் என்றால் அடிமை. ஒரு அடிமை தனது எஜமானுக்கு முன்னால் ஒரு மிருகத்தை போல, அவர் வளர்க்குகின்ற ஒரு செல்ல பிராணியை போல, அந்த எஜமான் கூப்பிட்டால் அழைத்தால் போக வேண்டும், தடுத்தால் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏவினால் செய்ய வேண்டும், தண்டித்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இவர்தான் அடிமை. அடிமைக்கு அரபியில் அபுத் என்று சொல்வார்கள். அந்த அடிமை செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இபாதத் என்று சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்கள், எங்களுடைய தொழுகை அது ஒரு இபாதத். அந்த தொழுகையின் மூலம் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையாக இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் சாதாரண ஒரு அடிமை என்று நாங்கள் தொழுகின்றோம். ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோக்குகின்றோம். வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்கிறார்கள், ஜகாத் கொடுக்கிறார்கள், ஏனைய இபாதத்துக்களை செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியான், அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், கலிமாவை நம்பியவர் இந்த உலகத்தில் அடிமையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான்.
அதனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிமார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்று மக்களுக்கு சொன்ன நபிமார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்த நபிமார்கள், தியாகங்களையும் அர்ப்பணங்களையும் செய்த நபிமார்கள், இந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா அபுத், அடிமை என்று பேசுகிறான். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைத்த கண்ணியம், இந்த உலகத்தில் கிடைத்த உயர்வு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தின் மூலம் வானலோகத்துக்கு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அல்லாஹ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் சந்தித்தார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உலகத்துடைய கண்ணியம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த கண்ணியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மதிப்பை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. தனது அடிமை, எனது அடிமையை நான் வானலோகத்துக்கு அழைத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அடிமை என்று சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிமை என்ற வார்த்தையின் ஒத்த கருத்து, அந்த அடிமை என்ற வார்த்தைக்கு இன்னும் ஒரு பெயர் அரபியிலே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிம் என்ற பெயர். முஸ்லிம் என்றால் ஒரு அடிமையை போன்று இறைவனுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஒரு அடிமையை போன்று இருக்க வேண்டும். அதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கின்றவர்களுக்கு முதலாவதாக முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு முன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குறிப்பான ஒரு பெயர் இருக்கவில்லை. யூதர்களை யகூதிகள் என்று சொல்வதை போன்று, நெருப்பு வணங்கிகளை மஜூசிகள் என்று சொல்வதை போன்று அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கு என்ற ஒரு பெயர் வரலாற்றிலே இருக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவனே உன்னை நம்பக்கூடியவர்கள், உனது கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடியவர்கள், உனது வார்த்தைகளை மதிக்கக்கூடியவர்கள், உன்னால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைக்கிறார்கள். இதை அல் குர்ஆன் சொல்கிறது. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர், இன்று வரைக்கும் நாம் முஸ்லிம் என்பதை பெருமையாக சொல்கிறோம். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பதை போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம் என்று எங்களுக்கு பெயர் வைத்தார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். மனோ இச்சைகளுக்கு அடிபணியக்கூடியவராக, உலக ஆசைகளுக்கு அடிபணியக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது. அவர் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவராக அவர் மாற வேண்டும். அதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்கின்ற வணக்கங்களில் ஆக சிறந்த ஒரு வணக்கம், ஆக சிறந்த ஒரு இபாதத், ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை தொழுகை. அந்த தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் நாம் ஒரு துஆவை ஓதுகிறோம். அதை நாங்கள் வஜ்ஜஹுத்து என்று சொல்கிறோம். அதனுடைய பெயர் துஆவுல் இஸ்திஃப்தாஹ். ஒரு வீட்டை திறப்பதற்கு கதவு இருக்கிறது, அந்த கதவை திறப்பதற்கு சாவி இருக்கிறது. தொழுகையில் முதலாவதாக தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது தொழுகையுடைய திறவுகோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய நாம் வஜ்ஜஹுத்து என்று சொல்லக்கூடிய அந்த துஆ, அதனை துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்வார்கள். தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய துஆ. கனிமான சகோதரர்களே, அந்த துஆவிலே நாம் ஓதுகின்ற வார்த்தை
சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வாழ்வில் நிரூபித்ததை போன்று தனது குடும்ப வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்ட போது, சவால்கள் ஏற்பட்ட போது நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியதை போன்று வாயினால் சொன்ன வார்த்தையை தான் நானும் நீங்களும் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் ஓதிக்கொண்டிருக்கிறோம். வஜ்ஜஹ்து வஜ்ஹி, எனது முகத்தை நான் திருப்பிவிட்டேன். வானங்களையும் பூமிகளையும் படைத்த இறைவனுக்கு முன்னால் எனது முகத்தை நான் திருப்பிவிட்டேன். அப்படி என்றால் அந்த இறைவனுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை. எனது திசை நான் தொழுகின்ற போது கிபிலாவாக இருக்கலாம், காபாவாக இருக்கலாம். நான் வாழ்கின்ற போது எனது முகம், எனது வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திருப்தியை அடிப்படையாக கொண்டதாக, அல்லாஹ்வின் பக்கம் திசையை திரும்பக்கூடியவனாக நான் வாழுகிறேன் என்பதை தொழுகையிலே ஆரம்பத்திலே நாங்கள் சொல்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாமல் ஓத வேண்டிய ஒரு துஆ. ஒருவர் தொழுகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னார் என்றால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓத வேண்டும். பிஸ்மில்லாவை சொல்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஓதினார்கள். அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். என்ன வார்த்தை? நான் ஒரு அடிமை என்று சொன்னார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனுக்கு எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன். அவனுக்கு முன்னால் நான் ஒரு அற்பன், அவனுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரணமானவன், அவனுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை. ஹனீஃபா, நான் இஸ்லாத்தை உண்மையாக தூய்மையாக அல்லாஹ்வுக்காக பின்பற்றக்கூடியவன். நான் ஒரு காஃபிர் கிடையாது, நான் ஒரு முஷ்ரிக் கிடையாது, நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத், 4 விடயங்களை நாங்கள் சொல்கிறோம். நான் தொழுகின்ற இந்த தொழுகை, அதே போன்று எனது வாழ்க்கையில் நான் அறுத்து பலியிடுகின்ற சதகாக்கள், உதுஹியாக்கள், நேர்ச்சைகள், இது போன்ற நான் அறுத்து பலியிடுகின்ற இறைவனுக்காக செய்கின்ற விடயங்கள். அதுக்கு அடுத்ததாக எனது வாழ்க்கை, எனது மரணம், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக, இவைகள் அனைத்துமே இறைவனுக்காக. நான் வாழ்வதும் இறைவனுக்காக, நான் சாவுவதும் இறைவனுக்காக, நான் மரணிப்பதும் இறைவனுக்காக. கண்ணியமான சகோதரர்களே, இது அல் உபூதிய்யா எனப்படுகின்ற அடிமைத்துவத்தின் உச்சகட்டம். நான் வாழ்வதும் இறைவனுக்காக, நான் மரணிப்பதும் இறைவனுக்காக என்ற அந்த அழகான வார்த்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆன் பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி ஒரு அடியான் செய்கின்ற மிக முக்கியமான வணக்கம் தொழுகை. அந்த தொழுகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் தொழுகையை ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையே தியாகம் என்று அல்லாஹ் பேசுகின்றான், வாழ்க்கையே சோதனை என்று பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, எப்படி எங்களுக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கலிமாவை சொன்னவர்களுக்கு, குர்ஆனை நம்பியவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் என்று பெயர் வைத்தார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அதிகமாக பெண் குழந்தைகளை கொடுத்தான். ஒரு சில ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஆண் குழந்தைகள் சிறு வயதிலே மரணித்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான். அந்த ஆண் குழந்தைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்தார்கள், லட்சக்கணக்கான ரசூல்மார்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கடைசியாக கிடைத்த குழந்தைக்கு பேர் வைத்தார்கள் இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குழந்தைக்கு பேர் வைத்தார்கள். ஏன் சகோதரர்களே, எங்களுடைய இஸ்லாமிய நாங்கள் இப்போது பின்பற்றுகின்ற
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாத்துடைய பெரும்பாலான விடயங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்விலே செய்த விடயங்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் குர்ஆனிலே பேசிவிட்டு, அவர்களுடைய தனித்துவங்களை கண்ணியங்களை குர்ஆனிலே பேசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தபி மில்லத இப்ராஹிம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய வழிமுறையிலே நடந்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். நாம் தொழுகின்ற தொழுகையுடைய ஆரம்பத்திலே நாம் ஓதுகின்ற அந்த துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ, தொழுகையில் எங்களுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வந்து நிற்கிறது. அவர்களுடைய மதிப்பு எங்களுடைய உள்ளத்திலே வருகிறது. தொழுகையுடைய கடைசி அத்தஹியாத்திலும் நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்கிறோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم. கண்ணியமானவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக ஆட்சி கொடுக்கப்பட்ட செல்வந்தனாக உலகத்திலே வாழ்ந்த மன்னராக வாழ்ந்த ஒரு நபி. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு மனிதர். வாழ்க்கையே சோதனை, பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் சோதனை, குடும்ப வாழ்க்கையில் சோதனை, சமூகத்திலே சோதனை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ செய்த பரக்கத்துகளை. என்ன பரக்கத்? காசு பணம் கிடையாது, காசு பணம் தான் பரக்கத் என்றால் அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள், சொல்லி இருப்பார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை. கண்ணியமானவர்களே, வெறுமனே காசு பணம் மாத்திரமல்ல பரக்கத் என்பது ஒரு மனிதன் மரணித்தாலும் அந்த மனிதன் செய்த செயல்கள், காரியங்கள், கர்மங்கள் உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய பெயரை சொல்லி மக்கள் துஆ செய்ய வேண்டும். அவருடைய நனவுகள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் தொடர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், வஜஅல்லி லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், நான் மரணித்தாலும் என்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் என்னை பற்றி மக்கள் உண்மையை பேச வேண்டும், எனது நனவுகளை பேச வேண்டும், எனது நன்மைகளை பேச வேண்டும், எனது கைறுகளை பேச வேண்டும். அல்லாஹு தஆலா அவ்வாறே ஆக்கிவிட்டான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், தனது தொழுகையிலே துஆ செய்தார்கள். நாம் எல்லோரும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜனாசாவில் கூட ஜனாசாவை வைத்துவிட்டு நாங்கள் ஸலவாத்து சொல்கின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன நலவுகளை பரக்கத்துக்களை எல்லாம் நீ செய்தாயோ அந்த நலவுகளை பரக்கத்துகளை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை தொழுகையுடைய ஆரம்பத்திலும் கடைசியிலும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனது மௌத்துக்கு பின்னால் எனது பெயரை சொல்லக்கூடியவர்கள், எனது நனவுகளை பேசக்கூடியவர்களை நீ உருவாக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடு இணைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் உலகத்தில் எதை கண்டார்கள், என்ன செய்தார்கள்? உலகத்திலே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால், எனது எஜமானுக்கு முன்னால் நான் அடிமை என்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையாக வாழக்கூடியவர்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார்கள், தியாகங்களை செய்தார்கள், அர்ப்பணங்களை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த செயல்களை, அவர்கள் செய்த தியாகங்களை, பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் செய்த அர்ப்பணங்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். இந்த உம்மத்துக்கு கடமையாக, கட்டாயமாக ஆக்கிவிட்டான். அவர்களுடைய மனைவி தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். தண்ணீரை தேடி ஓடிய அந்த ஓட்டத்தை ஒரு பெண் ஓடுகிறாள், ஒரு தாய் ஓடுகிறாள். உலகத்திலே ஹஜ்ஜி செய்ய வேண்டிய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் ஓட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். ஓடினார்கள், தண்ணீரை தேடி ஓடினார்கள். கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா ஆண்கள் அதை ஓட வேண்டும், அவர்களை போன்று ஓட வேண்டும். தண்ணீர் இருக்கிறது, ஓடினார், ஒரு பெண் ஓடினால் நீங்களும் ஓடுங்கள் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, தண்ணீரை தேடி ஓடிய அந்த பெண்ணை பார்த்து நாங்களும் ஓட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அன்னை ஹாஜர் ஓடிய இடத்திலே ஓடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் ஓடுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்து வைக்கின்ற எட்டுகளுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நன்மைகளை கொடுத்து சுவர்க்கத்துடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான். அவர்கள் செய்கின்ற அந்த செயல் அடிமைகளை உரிமையிடுவதை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அடிமையை உரிமையிடக்கூடியவர் சுவர்க்கம் செல்வார் என்று, ஒரு அடிமையை உரிமையிடக்கூடியவர் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நபர் ஹாஜர் அம்மையாருடைய தியாகத்தை ஞாபகம் செய்வதற்காக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமை சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுகின்ற போது பல 100 அடிமைகளை உரிமையிட்டால் என்ன சிறப்பு நன்மையோ அதை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு பெண்ணுடைய தியாகம். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே 85 வருட காலங்களாக குழந்தை பாக்கியமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 85 வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தை 6-7 வயதாக ஆகி ஓடி விளையாடக்கூடிய பருவம் வருகிறது. குர்ஆன் பேசுகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஸ்லிம் என்றால் அவர் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அது முஸ்லிமுடைய வரையறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து காட்டினார்கள், அடையாளப்படுத்தி காட்டினார்கள். குழந்தை ஓடக்கூடிய பருவம் வருகிறது. அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய கனவை வஹியாக அல்லாஹ் ஆக்கி அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் அவர்களுக்கு இடுகின்றான். அறுக்க முன்வருகிறார்கள், அறுக்க முயற்சிக்கிறார்கள். குர்ஆன் விரிவாக பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அறுப்பதற்கு கத்தியை வைத்து அறுக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா வான லோகத்திலே இருந்து சுவர்க்கத்தில் இருந்து ஒரு பிராணியை அனுப்பி இதை நீங்கள் அறுத்துக் கொடுங்கள், நீங்கள் அறுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அறுப்பதற்கு இறைவனுக்காக குழந்தையை 80 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை கை குழந்தை அல்ல, வளர்த்து விட்டார்கள், ஆளாக்கி விட்டார்கள். குழந்தை ஓடுகிறது, நடமாடுகிறது, பேசுகின்றது. அந்த குழந்தை தான் கண்ணியமானவர்களை காபத்துல்லாவை கட்டுவதற்கும் உதவியாக இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அது சத்தக்த ருயா இப்ராஹிம், அறுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அறுப்பதற்கான மனோநிலை உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? குழந்தை இல்லாமல் சோதிக்கப்பட்டு பொறுமையாக இருந்தீர்கள். 85 வருடங்களாக துஆ செய்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு குழந்தையை தந்தோம். கண்ணியமானவர்களே, இப்படியான நியமத்துக்களை நாங்கள் தந்தோம். இப்போது அதே குழந்தையின் மூலம் சோதனை ஆரம்பிக்கிறது. அறுக்கச் சொல்கிறான், அறுக்க முன் வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறான், கது சத்தக்த ருயா இப்ராஹிம், நீங்க உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். எனது கட்டளையை எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படி இருந்தாலும் செய்வேன் என்ற உணர்வை நீங்கள் உள்ளத்திலே உருவாக்கி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு சொல்கிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அல்லாஹ்வே சொல்கிறான், உலகத்தில் சோதனைகள் பல விதத்தில் மனிதர்களுக்கு வரும். அந்த சோதனைகளில் ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? குழந்தை இருக்கும் போது வாப்பா மௌத்தா போறதில்லை, மகன் இருக்கும் போது உம்மா மௌத்தாகிறது இல்ல. சோதனைகள் ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கும் போது ஒரு குழந்தை இழப்பது ஆகப்பெரிய சோதனை. மகன் இருக்கிறாரு, உம்மா மௌத்து வாப்பா மௌத்து, கவலை இருக்குதான், கவலை வரும். ஆனா ஒரு குழந்தையை இழப்பது என்பது அற்பமான விடயம் அல்ல, சாதாரணமான விடயம் அல்ல. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த குழந்தையை தான் நீங்கள் அறுக்க வேண்டும், உள்ளம் இடம் கொடுக்க மாட்டாது. பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்ட குழந்தை. கண்ணியமான சகோதரர்களே, முன் வந்தார்கள். அல்லாஹ் அதை பெரிய சோதனை என்று பேசுகிறான். என்ன சோதனை? இவர் ஏலாது என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை, முன் வந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி மிகப்பெரிய சோதனையில் அவர்கள் சித்தி அடைந்தார்கள் என்று உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த தியாகத்தை ஞாபகம் செய்ய வேண்டும், அந்த அர்ப்பணத்தை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காக உதுஹியாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்விலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மதீனாவிலே வாழ்கின்ற போது ஒவ்வொரு வருடமும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிடுவார்கள். ஏன் சகோதரர்களே, அறுக்கின்ற போது அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் சுருக்கம் 3 தான். எப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வினால் தனக்கு வழங்கப்பட்ட நியமத்துக்களை நினைத்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அவர்கள் உள்ளத்திலே விளங்கிக் கொள்வார்கள். நான்காவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்கள், நாங்கள் அறுத்து பலியிடுவது வெறும் மாமிசத்தை அல்ல, நாங்கள் வெறும் இரத்தத்தை அல்ல ஓட்டப் போகிறோம். அந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 குர்ஆன் பேசுகின்ற 3 விடயங்களுடைய வெளிப்பாடுதான் நாங்கள் அறுத்து பலியிடக்கூடிய உதுஹியா. அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தான். அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்த காரணத்தினால் காசு கொடுத்து விலை அதிகரித்திருக்கக்கூடிய நேரத்திலே நான் இதை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அல்லாஹ் என்னை செல்வந்தனாக வாழ வைத்திருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் நினைக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நாங்கள் அறுக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, ஒரு ஹாஜி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு ஹாஜியை போன்று ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் அறுத்து பலியிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அதனால் அங்கு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது, அங்கே நாங்கள் திக்ர் செய்கின்றோம். மூணாவது, கண்ணியமானவர்களே, இதை நான் மாத்திரமல்ல, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், ஆனால் பல பேர்களை உலகத்தில் அல்லாஹ் ஏழைகளாக வாழ வைத்திருக்கிறான். மாமிசம் வாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகள், வருடத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு கிடைக்கின்ற மாமிசத்தை நாங்கள் சாப்பிட்டு வாழுகிறோம் என்ற ஏழைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்னை இப்படியாவது வாழ வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது அந்த உதுஹியாவுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்கி இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சுன்னாக்களை, வாழ்க்கையுடைய முறைகளை எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த தியாகங்கள், அதை பேசி முடிக்க முடியாது. அந்த தியாகங்களை ஞாபகம் செய்வதற்காக நாங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நினைத்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக காட்டித்தரப்பட்ட அந்த சுன்னத்து தான் உதுஹியா. எனவே நாங்கள் வசதி உள்ளவர்கள் எங்களுக்கு தனியாக கொடுக்கலாம், அல்லது வசதி கொஞ்சம் போதாது சேர்ந்து கொடுப்போம். ஏதாவது ஒரு முறையில் அந்த சுன்னத்து நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்திலும் மாட்டிலும் நீங்கள் 7 பேர்களாக சேர்ந்து கொடுங்கள். ஏன்? அந்த சுன்னத்து ஹயாத்தாக்கப்பட வேண்டும். விலை கூடிவிட்டது என்ற காரணத்தை காட்டி யாருமே தூரமாகி விட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் முடியாதா 7 பேர்கள் சேர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியாவது செய்து அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்துங்கள், ஏழைகளையும் சந்தோஷப்படுத்துங்கள், திருப்திப்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த நபூனாக்களை, முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து எந்த நெருக்கத்தை, தகர்ருபை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மூலம் அடைந்து கொண்டார்களோ அந்த நெருக்கத்தை